முழுமையான விலை கொடுக்கப்பட்டது. பாடம் 9. நம்முடைய மீட்பிற்கான விலையை முழுவதுமாக இயேசு செலுத்தினார். நம்முடைய பாவங்களுக்காக நாம் விலை கொடுத்து நம்மை நாமே மீட்டுக்கொள்ள இயலாது. சுகத்தையோ பலத்தையோ ஐஸ்வர்யத்தையோ பாதுகாப்பையோ தெய்வீக வழிநடத்தலையோ அல்லது தேவனிடத்தில் இருந்து ஏதுவாயினும் நம்முடைய மனித திறமையினாலே அடைய முடியாது. சமுத்திரத்தை கப்பல் மூலமாக கடந்து செல்ல பிரயாணம் பண்ணுவதற்கு பயணச்சீட்டு வாங்கின ஒரு மனிதனின் கதை. பயணத்தின் போது தன்னிடம் உள்ள நொறுக்கு தின்பண்டங்களை உண்டு தன் பயணத்தை முடித்து கொண்டான். பயணத்தின் முடிவில் கப்பலின் தளபதி ஒவ்வொரு பயணிகளையும் வழி அனுப்பி விடும்போது இந்த மனிதனை பார்த்து, தங்களை இந்த பிரயாணத்தின் போது எந்த விருந்திலும் பார்க்கவில்லையே என்று கூறினான். அதற்கு அந்த மனிதன், என்னிடம் பயணச்சீட்டு வாங்க மட்டுமே பணம் இருந்தது, ஆனால் போதுமான உணவை வாங்க இல்லை என்று கூறினான். கப்பலின் தளபதி அதற்கு பதிலாக, உன்னுடைய பயணச்சீட்டுடன் உணவிற்கும் செலுத்தப்பட்டது என்பதை நீ அறியவில்லையா என்று கேட்டான். இயேசு நம்முடைய எல்லா தேவைக்கும் விலை கொடுத்து விட்டார். யோவான் 6:51. நானே வானத்திலிருந்திறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். இயேசு கிறிஸ்துவின் மாமிசத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்வதற்கு விசுவாசம் அவசியம். ஏனென்றால் விசுவாசமே சிலுவையின் கிரியைக்கு தகுதியானது. அதாவது எடுத்துக்கொள்கிறது, கைப்பற்றுகிறது மற்றும் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நம்முடைய ஜீவனிடத்திற்கும் நம்முடைய ஜீவனை கிறிஸ்துவின் ஜீவனுக்குள் இணைத்து அவரோடு ஒன்றாக நம்மை மாற்றுவது விசுவாசமே. இரத்தம் சிந்துதலினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் நாம் ஒன்றாகிறோம். ஓர் ஆணையை தேவன் ஏற்படுத்தினார். உடன்படிக்கையே அந்த ஆணையாகும். மாறாத 2 விசேஷங்களினால் அவைகள் உண்டாக்கப்பட்டது, பிதாவாகிய தேவன் மற்றும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 6:17. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். எபிரேயர் 6:18 உள்ள மாறாத என்பது மாற்ற முடியாதது என்று பொருள். எபிரேயர் 13:20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். உடன்படிக்கையையும் அதில் உள்ள ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே செயல்படுத்தப்படும். யோவான் 15:5. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்.
ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. முழுமையான விலை கொடுத்து வாங்கப்பட்டது மதிப்பீடு சுருக்கம். நம்முடைய மீட்பிற்காக இயேசு முழு விலையையும் கொடுத்து விட்டார். நம்முடைய பாவத்திற்காக நாமே விலை கொடுத்து நம்மை மீட்டுக்கொள்ள இயலாது. இயேசு கிறிஸ்துவின் மாமிசத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்வதற்கு விசுவாசம் அவசியம். ஏனென்றால் விசுவாசமே சிலுவையின் கிரியைக்கு தகுதியானது. இரத்தம் சிந்துதலினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் நாம் ஒன்றாகிறோம். ஓர் ஆணையை தேவன் ஏற்படுத்தினார். உடன்படிக்கையே அந்த ஆணையாகும். மாறாத 2 விசேஷங்களினால் அவைகள் உண்டாக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் மற்றும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. உடன்படிக்கையையும் அதில் உள்ள ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே செயல்படுத்தப்படும்.